அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாஉ ஸம்ஸம் லிமா ஷுரிப லஹு. ஒரு மனிதன் ஜம்சம் நீரை அருந்துகின்றான், எந்த நோக்கத்தில் அருந்துகின்றானோ அது அவனுக்கு கபூலாகும். ஹஜ்ஜாஜிகளுக்கு, உம்ரா செய்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் இந்த ஜம்சம் நீரை அருந்தக்கூடிய பாக்கியம். இது மிகப்பெரிய பாக்கியம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஜாஹிலியா காலத்திலும் நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாலும் இதே ஜம்சம் கிணறு இருந்தது. எங்களை வீட்டுல நாங்க போயிட்டு பார்ப்போம், அண்டையாவது நாளையில சாப்பிடுறது கொண்டு இல்லை என்றா குடும்பத்தோட இந்த ஜம்சம் கிணத்துக்கிட்ட வந்துருவோம். ஜாஹிலியா காலம், நபி அவர்களின் வருகைக்கு முன்னால் உள்ள காலம், குஃப்ர்கள் நிறைந்த அந்த காலம், காபாவை சுற்றி சிலைகள் இருக்கின்ற அந்த காலத்தில் கூட, ஜாஹிலியா காலத்தில் காபிர்கள் பசி எடுத்தால் குடும்பத்துடன் ஜம்சம் கிணற்றை சுற்றி அமர்ந்து கொண்டு நாங்கள் ஜம்சம் நீரை குடிப்போம். அன்றையாவது நாளில் நாங்கள் பசியை விட்டு நிரபராதிகளாக மாறிவிடுவோம். அன்றைக்கு பசி வராது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் எழுதுகிறார்கள், நாங்கள் இஸ்லாத்துக்கு முன்னாலும் இஸ்லாத்துக்கு பின்னாலும் இந்த ஜம்சம் நீரை இதை வெறுமனே நீராக பார்க்கவில்லை, நாங்கள் இதை ஒரு உணவாக பார்த்தோம். ஒரு கவனத்தை குடித்தால் எங்களோட பசி தீர்ந்துவிடும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜிகளுக்கும் உம்ரா செய்கின்றவர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியங்கள் ஒன்றுதான், அங்க போனா அதிகம் ஜம்சம் நீரை அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுக்குள் நுழைய முடியாது. ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் உள்ள காலம். அப்படித்தான் போனால் கொலை அச்சுறுத்தல் இருக்கிறது, கொண்டு விடுவார்கள். அப்படியான அந்த காலத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமா கடிதம் எழுதுவார்கள். யாருக்கு எழுதுவார்கள் தெரியுமா? சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதுவார்கள். சுஹைல், நான் மதீனத்தில் இருக்கிறேன், நீங்க மக்காவில் இருக்கிறீங்க, எனக்கு நீங்க அங்க இருந்து ரகசியமாக ஜம்சம் நீரை அனுப்பி வையுங்கள். மதீனத்தில் இருக்கின்ற எனக்கு ஜம்சம் நீரை அருந்த வேண்டும். யாரு சொன்னது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபிக்கு திருட்டுத்தனமாக ரகசியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்பினார்கள். சுஹைல், ஜம்சம் அனுப்பி வை, ஜம்சம் அனுப்பி வை. நாங்க சொல்றத போல மக்காக்கு நீங்க போறீங்க, உம்ராக்கு நீங்க போறீங்க, வார நேரம் கிடைச்சா கொண்டு வாங்க, நீங்க போனக்க கொண்டு வாங்க, இப்படி சொல்லவில்லை. அந்த கடிதத்தில் எழுதினார்கள், சுஹைல், இந்த கடிதம் உங்களுக்கு காலையில வந்து சேர்ந்தா நாம மாலையாக இந்த ஜம்சம் அனுப்புவோம் நபி அவர்களுக்கு, அப்படி இருந்து விடாதீர்கள். என்னுடைய கடிதம் உங்களுக்கு மாலையில் வந்து சேர்ந்தால் இப்ப இழுட்டுப்பட்டு விட்டது, நாளை அனுப்புவோம் என்று பிற்படுத்தாதீர்கள். என்னுடைய கடிதம் உங்களுக்கு காலையில கிடைச்சா சுஹைல், நீங்க உடனே எனக்கு காலையில ஜம்சம் அனுப்பணும். எங்கிருந்து அனுப்பணும்? மக்காவில் இருந்து அனுப்பணும். எங்கே அனுப்பணும்? மதீனாவுக்கு அனுப்பணும். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர். பஸ்ஸும் கிடையாது, டாக்ஸியும் கிடையாது, இருந்தது குதிரையும் ஒட்டகமும். அப்படி இருந்தும் கூட சுஹைலே, ஜம்சம் அனுப்புங்கள். வெறுனைக்கு என்ன காகிதம் கிடைச்சா வெறுனைக்கு அனுப்பிடுவோ, அந்திக்கு என்ன கடிதம் கிடைச்சா அந்திக்கு அனுப்பிடுவோ. அந்த அளவுக்கு அந்த ஜம்சம் நீரை நேசித்தார்கள். அந்த ஜம்சம் நீரை நேசித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜம்சம் நீர் இருக்கின்றனவே இது நோய்களுக்கு நிவாரணி, நோய்க்கு நிவாரணி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் ஜம்சம் நீரை எடுப்பேன், சும்மா ரொட்டி சுட மாட்டேன், ஜம்சம் நீரால மாவை குழைச்சி நான் ரொட்டி சுடுவேன். அப்படியாப்பட்ட மகத்தான ஒரு நீர் தான் இது ஜம்சம் நீராக இருக்கிறது. ஆனா அன்பார்ந்த சகோதரிகளை, சிலர்களை பார்க்கலாம், மக்காவுக்கு வருவார்கள், ஹஜ்ஜிக்கு வருவார்கள், உம்ராவுக்கு வருவார்கள். இது என்னமோ கொஞ்சம் ஒரு டேஸ்டாக இருக்கிறது, எனக்கு இது கொஞ்சம் ஒரு இழப்புத்தனமாக இருக்கிறது. நான் போனேன் ஃபுட் சிட்டிக்கு, நான் மினரல் வாட்டரை கொண்டு வந்தேன். அந்த அரத்துக்குள்ள வந்து கொண்டும் வேற எங்கிருந்தோ நிரப்பி
அந்த போட்டல்களில் தண்ணீரை அருந்தக்கூடியவர்களாக சம்சமை அதிகம் அருந்த முடியாது, அது கொஞ்சம் ஒரு வகையான சுவையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றவர்களும் எதில் இல்லாமல். ரிவாயத்தில் ஒரு சில கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் விட்டுக்கிட்டப்பட்டதாக இல்லை. அதில் ஐபண்டும் அல்லது சஹீஹ் என்ற கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸின் படி யாருடைய உள்ளத்தில் நிஃபாக்தனம் இருக்குமோ அவங்களுக்கு ஜம்சம் தண்ணீர் இறங்காது, ஜம்சம் குடிக்க மாட்டாங்க. உள்ளத்தில் நிஃபாக்தனம் இருப்பவர்களுக்கு ஜம்சம் தண்ணீரை அருந்த முடியாது. அது அவர்களுக்கு பாரமாக இருக்கும், அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமியில் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அதுல சந்தேகம் வரக்கூடாது. ஒரு சிலர்களுக்கு சரியான அறிவு இல்லைன்றதுனால எப்படி அப்பா ஆயிடும், இந்த அறத்துக்குள்ளேயே லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கிறார்கள், அது போதாத்துக்கு கேன நிறச்சி எத்தனையோ கண்டெய்னர்ல அங்க மதியத்துக்கும் இந்த ரங்கம் போகிறது, வருபவர்கள் எல்லாம் நிறச்சி கொண்டு போகிறார்கள். நாம நினைக்கிறோம் இந்த கிணறு இருக்குதாய்க்கும், அது ஒரு சின்ன கிணறாக இருக்கலாம். ஆனா சவுதி அரசாங்கம் வேற சில குழாய்களை பொருத்தி இதுக்கு தண்ணீரை அதிகரிக்கிற இல்லாம இப்படி எல்லாம் செய்ய கஷ்டம், எப்படி இவ்வளவு தண்ணீர் வரும் என்று அன்பார்ந்த சகோதரர்களே, ஆபத்தான அல்லாஹ்வுடைய கோபத்தை இறக்கக்கூடிய வார்த்தைகள் பேசுபவர்கள், அந்த சிந்தனைகளை சிந்திப்பவர்கள் என்று இல்லாமல் இல்லை. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில நாம் சந்தேகப்படக்கூடாது. ஒரு சஹாபி இருந்தார், மௌத்தானார். அவருடைய ஜனாசா அடக்கப்பட்டது. மரணம் அடக்கப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு பின்னால பார்த்தா ஜனாசா வெளியில இருக்கிறது. லபியத்துல் அர்த், பூமி அவருடைய ஜனாசாவை வெளியிலே போட்டது. திரும்ப இன்னொரு தடவை அடக்கினார்கள். திரும்பவும் அவருடைய ஜனாசா வெளியில் போடப்பட்டது. திரும்ப இன்னொரு தடவை அடக்கினார்கள். 3 தடவையும் அவருடைய ஜனாசா பூமிக்கு மேலால் வெளியே துப்பப்படுகிறது. காரணம் என்ன? வஹி எழுதிய ஒரு சஹாபி, வஹி எழுதியவர். அவர் தினால, வட்டியில, களவுல, பொய்யில, ஏமாற்றத்தில் இருக்க இல்ல. வஹி எழுதிய சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குகின்ற குர்ஆன் ஆயத்துக்களை எழுதியவர். என்ன காரணம்? குர்ஆனுடைய ஆயத்துக்களை எழுதும் பொழுது உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வந்தது, இது உண்மையாக இருக்குமோ? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனால் அந்த சஹாபியை அப்படி தண்டித்தான் என்றால் இந்த ஹஜ்ஜுடைய அந்த அமல்ல, அந்த ஹரத்துடைய பூமியில இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி தான் அந்த சம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது.